ரோஷினி, இந்த வீடு என் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நம்மள காலி பண்ண சொல்ற யோக்கியதை வேற யாருக்கும் கிடையாது. ஆமா சரவணா, நீ சொன்ன மாதிரி இந்த வீட்டை காலி பண்ண சொல்ற யோக்கியதை வேற யாருக்கும் இல்லதான். ஆனா இந்த வீட்டை காலி பண்ணி இங்க இருந்து போகலாங்கிற உரிமை எனக்கு இருக்கா இல்லையா? என்ன சொல்ற ரோஷினி? நான் தான் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நம்ம 2 பேரும் எங்க வீட்டுக்கு போலான்னு முடிவெடுத்திருக்கேன். எங்க அண்ணனையும் அண்ணியையும் இந்த வீட்டை விட்டே விரட்டிட்ட. அது எதுக்காக நான் தெரிஞ்சுக்கலாமா? அவங்களை எனக்கு பிடிக்கல, அதனால இந்த வீட்டை விட்டு விரட்டினேன். ஏன் அவங்கள உனக்கு பிடிக்கல? அதுக்கு காரணம் எல்லாம் என்னால சொல்ல முடியாது. நீ சொல்லணும்னா இருக்கட்டும், நான் சொல்றேன். இந்த வீட்டுல எல்லாருமே எங்க அண்ணனையும் அண்ணியையும் மதிக்கிறது உனக்கு பிடிக்கல. ஆமா, எனக்கு பிடிக்கல. இப்ப நீ என் கூட வர போறியா இல்லையா? நான் எங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு உன் கூட எப்படி வர முடியும்? சரவணா, எங்க வீட்ல எங்க அப்பா மட்டும்தான் இருக்காரு. பல 100 கோடி ரூபாய் சொத்து எங்க அப்பா பேர்ல இருக்கு. அந்த சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு நான் தான். எங்க அப்பாவை நான் கவனிச்சுக்கணுமா இல்லையா? பல 1000 கோடி மதிப்புள்ள என் அண்ணனையும் அண்ணியையும் நான் இழந்து நிக்கிறேன். உன் சொத்து என்னடி சொத்து? இப்பவும் எங்க அம்மா அப்பாவையும் தம்பி தங்கச்சியும் காப்பாற்றுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நீ சொல்றதுக்கெல்லாம் கேட்டுட்டு தலையாட்டிட்டு நிக்கிறேன். எங்க அம்மாவை அப்பாவை விட்டுட்டு வீட்டோட மாப்பிளைய வர எனக்கு பிடிக்கல. நானும் சொகுசு பங்களாவில வாழ்ந்துட்டு எங்க கொசுக்கடியிலையும் புழுக்கத்தையும் வாழ்ந்து சாக நானும் விரும்பல. சரவணா, ரோஷினி சொல்றது கேளுப்பா. அவன் நம்மள பாத்துக்குவாடா. நீ தயவு செய்து அவ கூட போயிட்டு வா. அப்பா, யாரு நம்மள பாத்துக்கணும்? நம்மளே நம்மள பாத்துக்க தெரியாதா? நான் ஐஐடி முடிச்சிருக்கேன். நாளைக்கு ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிட்டா மாசம் 3 லட்சம் ரூபாய் குறையாம வாங்குவேன். அவ போட பிச்சை காசுல நம்ம வாழ வேணாம்ப்பா. ஏய் ரோஷினி, மரியாதையா இந்த வீட்டுல இருக்கலாம் இரு, இல்ல வீட்டை காலி பண்ணி போயிட்டே இரு. சரவணா, உன் பேர்ல நம்பிக்கை வச்சுதான் இந்த வீட்டை உன் பேருக்கு மாத்தி எழுதுறேன். நீ இப்படிப்பட்டவனை தெரிஞ்சிருந்தா என் பேர்ல வீட்டை எழுதி உங்க மொத்த குடும்பியை என் கையில வச்சு ஆட்டி இருப்பேன். இத பாரு சரவணா, இப்ப உன்கிட்ட போகல. என் கணவர்ங்கிற பேர்ல நான் உன் மேல பாசம் வச்சிருக்கேன். நீ உன் குடும்ப பாசத்தை எல்லாம் விட்டுட்டு என்ன தேடி வந்தா நிச்சயமா நான் உன்னை ஏத்துக்குவேன். இங்க பார் ரோஷினி, நீ என்னோட மனைவி. உன் கழுத்துல நான் தாலி கட்டி இருக்கேன். நீ உன் பணக்கார திமுறெல்லாம் விட்டுட்டு என்னோட புருஷன் என்ன பாத்துக்குவாருன்னு நம்பிக்கையோட வந்தா நானும் உன்னை ஏத்துக்குவேன். ஓ, அப்படியா? சரி மாமா, அத்தை, மணி, கௌசல்யா, நான் வரேன். எங்க அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன். அப்பா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. மாப்பிள்ளை ஏன் வரலன்னு கேட்டா அதுக்கு தகுந்த காரணம் சொல்ல எனக்கு தெரியும். மாமா, அத்தை, சீக்கிரமே உங்க பிள்ளையோட மனசை மாத்தி என் வீட்டுக்கு அனுப்பி வைங்க.